Hi guys, இன்னைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி நம்ம வந்து இன்லைன் சிஎஸ்எஸ் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஜாவாஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்ட் சிஎஸ்எஸ் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்துட்டோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது மாடியூல் சிஎஸ்எஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மாடியூல் சிஎஸ்எஸ் அப்படின்னா எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ் ஃபைலை எப்படி நம்ம ப்ராஜெக்டில் இம்போர்ட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? அதனால் நான் இந்த ரெண்டு ஃபைலையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு அகெயின் இங்கே வந்து காம்போனன்ட் ஃபைலை ஒன்று கிரியேட் பண்ண போகிறேன். என்ன கிரியேட் பண்ண போகிறேன் அப்படின்னா மாடியூல் சிஎஸ்எஸ் அப்படின்னு நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? மாடியூல் சிஎஸ்எஸ் டாட் ஜேஎஸ்எக்ஸ் அப்படிங்கிற ஃபைலை நான் எடுத்துக்கிறேன். இப்போ இந்த இடத்துல எப்பவும் போல் இம்போர்ட் ரியாக்ட் ஃப்ரம் ரியாக்ட்னு என்னோட ஹெடர் ஃபைலை கொடுத்துக்கிறேன். இதுக்குள்ள எக்ஸ்போர்ட் டிஃபால்ட் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி எடுத்து மாடியூல் சிஎஸ்எஸ் அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். ஓகேவா? இப்போ இதில் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ரிட்டர்ன் மெத்தடை டைப் பண்ணி JSX fragmentation கிரியேட் பண்ணி இப்போ இந்த இடத்துல h1 அப்படிங்கிற டேகுக்குள்ள வெல்கம் டு கிரிடோ சிஸ்டம், இந்த இடத்துல வெல்கம் டு கிரிடோ சிஸ்டம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா h2 டேக்ல நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃப்ரண்ட் அண்ட் வெப் டெவலப்மெண்ட் அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? அந்த இடத்துல ஃப்ரண்ட் அண்ட் வெப் டெவலப்மெண்ட் பை ரியாக்ட் அப்படிங்கிறத நான் எடுத்துக்கிறேன். ரியாக்ட் ஜேஎஸை நம்ம கவர் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு. இன்னொன்று h3ன்னு ஒரு கண்டென்ட் எடுத்து ப்ரெசென்டட் பை, இந்த இடத்துல வந்து ப்ரெசென்டட் பை அப்படின்னு எடுத்துக்கிறேன். ப்ரெசென்ட் பை ஸ்ரீதர் அப்படின்னு சொல்லி நேம் கொடுத்துக்கிறேன். இப்படி நம்ம ஒரு 3 கண்டென்ட்டை டைப் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த 3 கண்டென்ட்டையும் நேராக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த மாடியூல் சிஎஸ்எஸ்ங்கிற ஃபைலை நம்ம எனேபிள் பண்ணிக்கிறோம். இப்போ போய் பாருங்கள், இந்த 3 கண்டென்ட்டும் உங்களுக்கு இந்த இடத்துல கிடச்சிருக்கு. இப்போ இந்த இது ஆல்ரெடி நமக்கு இந்த இடத்துல கிடச்சிருக்கு. இப்போ இந்த இடத்துல போய் பாருங்கள், உங்களோட ஆப் டாட் சிஎஸ்எஸ் ஃபைல் ஆல்ரெடி இங்கே நம்ம டைப் பண்ணியே வச்சுருக்கோம். ஓகேவா? இந்த இடத்துல நமக்கு தேவையான கண்டென்ட் எல்லாமே இங்கே டைப் பண்ணி வச்சுருக்கோம். ஓகே, இப்போ நம்ம புதுசாக ஒரு சிஎஸ்எஸ் ஃபைலை கிரியேட் பண்ண போகிறோம். எப்படி கிரியேட் பண்ண போகிறோம்னா இந்த ஃபைலை நம்ம எதில் டாஸ்கில் ஸ்டைல் டாட் இந்த இடத்துல போயிட்டு மை ஸ்டைல் அப்படின்னு எடுத்து டாட் சிஎஸ்எஸ் அப்படின்னு சேவ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இப்போ இந்த இடத்துல என்னோட கிளாஸ் நேம் கொடுக்கணும். இப்போ கிளாஸ் நேம் அப்படிங்கிறது இப்போ வந்து இந்த இடத்துல கிளாஸ் நேம் தான் கொடுத்து இதில் வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா டிஸ்பிளே அப்படின்னு நேம் வச்சுக்கிறேன். எல்லாம் நான் வச்சுக்கோங்க, இங்கே வந்து நம்ம கிளாஸ் நேம் தான் கொடுக்கணும். ஆல்ரெடி நீங்கள் HTML படிக்கும்போது கிளாஸ்னு கொடுத்து படிச்சிருப்பீங்க. ஆனால் ரியாக்டை பொறுத்தளவு இங்கே கிளாஸ் நேம்னு கொடுக்கணும். ஏன் கொடுக்கணும் அப்படின்னா நமக்கு காம்போனன்ட் அப்படிங்கிற இடத்துல 3 டைப் ஆஃப் காம்போனன்ட் நம்ம பார்த்துருக்கோம். ஃபங்க்ஷன் காம்போனன்ட், கிளாஸ் காம்போனன்ட், ஆரோ ஃபங்க்ஷன் அப்படின்னு நம்ம 3 பார்த்துருக்கோம். அதில் கிளாஸ் காம்போனன்ட் அப்படிங்கிற இடத்துல கிளாஸோட நேம் எக்ஸ்டெண்ட் பை ரியாக்ட் டாட் காம்போனன்ட் அப்படின்னு தான் நம்ம கொடுத்துருப்போம். ஆல்ரெடி நம்ம வீடியோஸ் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ அதே கிளாஸ்ன்னு மட்டும் கொடுத்தனா 2 கீவேர்டும் நமக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா எரரை தான் கிரியேட் பண்ணும். அதனால தான் இங்கே ரியாக்டுக்குள்ளே நமக்கு டெவலப் பண்ணும்போதே அந்த கிளாஸ் காம்போனன்ட் அப்படிங்கிற ஒரு கிரிட்டீரியா இருக்கிறதுனால இங்கே என்ன மாற்றிட்டாங்க அப்படின்னா இந்த ஆட்ரிபியூட் நேமை கிளாஸ் நேம் அப்படின்னு மாற்றிட்டாங்க. இப்போ இந்த இடத்துல போய் பாருங்கள், என்னோட கிளாஸ் நேம் அப்படிங்கிற இந்த இடத்துல இருக்கக்கூடியதை அப்படியே காப்பி பண்ணி எனக்கு எந்தெந்த டேகுக்கெலாம் வேணும் அப்படின்னு நான் நினைக்கிறேனோ அந்த 3 டேக்லேயும் இந்த இடத்துல இப்படி கொடுத்துட்றேன். இப்போ கொடுத்து முடிச்சுட்டு டாட் டிஸ்பிளே இந்த இடத்துல போயிட்டு டிஸ்பிளே அப்படிங்கிற என்னோட ஏரியாவை கொடுத்து கலர் எனக்கு என்ன கலர் வேணும் அப்படின்னா ஆரஞ்சு கலர் வேணும் அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். அதே மாதிரி பேக்ரவுண்ட் கலர் எனக்கு என்ன வேணும் அப்படின்னா பிளாக். ஆஸ் யூஷுவல் நம்ம சிஎஸ்எஸ்ல எல்லாம் படித்தோமோ அதே தான் வரும். இந்த இடத்துல டெக்ஸ்ட்டு டிரான்ஸ்ஃபார்ம் அப்படிங்கிறத கொடுத்துக்கிறேன். இந்த இடத்துல போயிட்டு டெக்ஸ்ட்டு டிரான்ஸ்ஃபார்ம் அப்படிங்கிற இடத்துல எனக்கு அது அப்பர் கேஸாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் இந்த இடத்துல டெக்ஸ்ட்டு டிரான்ஸ்ஃபார்முக்கு அப்புறம் டெக்ஸ்ட் டெக்கரேஷன் எனக்கு அண்டர்லைனாக வேணும், வேவ் ஃபார்மேட்டில் இருக்கணும். அதுக்கு அடுத்து அதோட கலர் வந்து ரெட் கலரில் இருக்கணும் அப்படின்னு நான் சொல்லி கொடுத்துறேன். அதுக்கப்புறம் மார்ஜின் வந்து எனக்கு ஒரு 20 பிக்சல் இருக்கணும், பேடிங் வந்து எனக்கு ஒரு 20 பிக்சல் இருக்கணும் அப்படின்னு எனக்கு தேவையான சிஎஸ்எஸ்எஃப்லாம் இங்கே எழுதியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம இம்போர்ட் பண்ணணும். இப்போ இந்த இடத்துல இம்போர்ட் டாட் எனக்கு என்ன கொடுக்க போகிறேன் அப்படின்னா இந்த இடத்துல மை ஸ்டைல் தானே வச்சுருக்கோம். இந்த இடத்துல போயிட்டு மை ஸ்டைல் அப்படின்னு கொடுத்து டாட் சிஎஸ்எஸ் அப்படின்னு கொடுத்தா மட்டும் போதும். இப்போ இந்த இடத்துல இப்படி கொடுத்துட்டீங்க. இப்போவே பாருங்கள் உங்களோட ப்ராஜெக்டில்
நீங்கள் கொடுத்த எடிட்டிங் அவுட்புட் கிடச்சிருக்கா, நீங்கள் வந்து கலர் செட் பண்ணியிருக்கீங்க, மார்ஜின் பேடிங் செட் பண்ணியிருக்கீங்க, எல்லாமே செட் பண்ணியிருக்கோம். இப்போவே பாருங்கள், நான் பேக்ரவுண்ட் கலரை ரிமூவ் பண்ணி விடுறேன். இப்போ இந்த இடத்துல பேக்ரவுண்ட் கலரை ரிமூவ் பண்ணி விட்டுட்டேன்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்காக பேக்ரவுண்ட் கலர் எலிமினேட் ஆயிடுச்சு. இப்போ நான் இதில் வந்து என்னனாலும் கொடுத்துக்கலாம். இப்படி உங்களுக்கு என்னெல்லாம் வேணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாமே இந்த மாடியூல் சிஎஸ்எஸ் அப்படிங்கிற ஃபைலில் எழுதிட்டு இங்கே சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு என்னென்ன ப்ராப்பர்ட்டி வேணுமோ அந்த ப்ராப்பர்ட்டி எல்லாம் கொடுத்துட்டு இந்த மாதிரி நீங்கள் உங்களோட டிசைனை எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். தேங்க்யூ கைஸ், பாய் கைஸ். இதே மாதிரி உங்களுக்கு ரியாக்டில் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் தொடர்ந்து வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கிரிடோ சிஸ்டம் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ்.